ஸோ இந்த 2026ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும்? சார் ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் படித்த காலங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அப்போல்லாம் என்ன நடந்துச்சுன்னா வந்து ஒருத்தர் டிகிரி படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் முடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஜாப் கிடைக்கும்? வந்து நானே நிறைய பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்க. டிகிரின்றது பிடெக் ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறதுங்க. ஸ்கில் பேஸ்டு அது ஜோ கம்பெனிலாம் இருக்காங்க இல்லையா, நீ 12th முடித்த உடனே வந்து நான் ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறேன், அதை வச்சு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இவன் ஒருத்தர் டிப்ளமா படிச்சிருக்கான், ஒருத்தர் வந்து பிஇ முடிச்சிருக்காங்க. இந்த டிப்ளமாக்கு இருக்கிற சம்பளத்தை விட டபுள் மடங்கு தான் பிஇக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் மாடல்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னன்னா ஜாவா கோர்ஸ் ஒன்று படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாவாவில் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் ஜாவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்டு, ஹைபர்நெட்டு, வெப் ஏபி, ரியாக்ட் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு சென்டர். அதை நீ மட்டும் படிச்சுன்னா அது ட்ரைனிங். அதெல்லாம் வச்சு நீ லைவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாதான் அது இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் மாடல். ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு பிரைவேட் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சர்டிஃபிகேஷன் மட்டும் முடிச்ச ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களாம் யாருக்கு வேலை கிடைக்கும்? நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. வணக்கம். 2026ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேல்யூவே இல்லைன்னு சொல்றாங்க. அது என்னன்னு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தங்கையே. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸோ இது ஒரு அருமையான ஒரு டிபேட் நினைக்கிறேன். இது கேள்வின்றதை விட டிபேட்னு சொல்லாங்க. என்ன ரீசன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா வேணாமா, ஏஐலாம் வந்துச்சு ஆகும்னு பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதை பற்றி நானே பேசணும்னு நினச்சேன். நீ கேட்டது ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி. ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு எவர் கிரீனான ஒரு ஃபீல்டுங்க. இது எப்போ அழியும் அப்படின்னா, கம்ப்யூட்டரோ, மொபைலோ, இன்டர்நெட்டோ, இன்ஸ்டாகிராமோ, உங்கள் ஜென்ரேஷன் இன்ஸ்டாகிராம் தாங்க, இது எப்போ அழியுதோ அப்போ மட்டும்தாம்மா இந்த ஃபீல்டு அழியுங்க. மற்றபடி வந்து இந்த ஃபீல்டெலாம் சான்ஸே கிடையாதுங்க. சரி, ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணா நான் ஏஐ படிக்கணுமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுமானா என்னோடய சேனலே சொல்லியிருப்பேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படின்னு சொல்லியிருப்பேன். எல்லாமே எனக்கு திட்டுவாங்க, யோ என்னையா ஏஐ தானே ஏன் வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், அதாவது நீ ஏஐ படிச்சுன்னா நீ ஏஐக்கு மட்டும்தான் போக முடியும். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஏஐ வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ ஏஐக்கும் போக முடியும், க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் போக முடியும், நெட்வொர்க்கிங்குள்ளேயும் போக முடியும், ஃபுல் ஸ்டாக்குக்கும் போக முடியும், எந்த ஃபீல்டில் வேணால் ஐடி சம்மந்தமாக போக முடியும். புரியுங்களா? ஓகேவா? ஸோ என்னுடைய அட்வைஸ் ஆனால் வந்து ஒரு பேஸான கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை படிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நீ டெக்னிக்கலாக எதுனா ஒரு டெக்னாலஜி ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு கோர்ஸ் மாதிரி எங்களை மாதிரி கம்பெனிஸ் வந்து படிச்சுட்டு போகிறது தான் புத்திசாலி தராங்க. அண்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே வார்த்தை சொல்கிறேங்க, இன்றைக்கி இல்லைங்க, என் மகன் இருந்தாலுமே அவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி தான் நான் வாங்கி தருவேங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி தான் அவனை படிக்க வைப்பேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி ஒன்றுமே ஆகாது தங்கச்சி. அதாவது எப்போவுமே ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீல்டுங்க, முக்கியமாக ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இறக்கம் இருக்குங்க, அதுக்கப்புறமா கண்டிப்பாக அது ஏறுங்க, திரும்ப ஒரு இறக்கம் இருக்குங்க. அதாவது எப்படின்னா, எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ மிஷின் லேர்னிங் சொல்கிறாங்களா, யாருக்குமே வேலை கிடைக்காது. உடனே இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஏஐ மிஷின் வேணாம் பரப்பிடுவாங்க. இப்போ அது நின்றோம். அடுத்து இந்த டிகிரிக்கு நல்லா வேலை கிடைக்கும், அதில் ஓடுவாங்க எல்லாருமே. அப்போ வந்து ஒரு அப்பு டவுன் போயிட்டே இருக்குமே தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி ஒன்றுமே ஆகாது தங்கச்சி. அதான் உண்மைங்க. ஸோ இந்த 2026ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும்? சார் ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் படித்த காலங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அப்போல்லாம் என்ன நடந்துச்சுன்னா வந்து ஒரு டிகிரி அப்படின்னா, இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் HCL டெக்னாலஜியில் ஒர்க் பண்ண தங்கச்சி. என்ன பண்ணுவாங்க, நான் HCLல டாடா இன்ஃபோடெக்கில் நான் மல்டிபிள் ஆஃபர்ஸ் வாங்கின ஒரு பர்சனுங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிடியூடு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. நீ காலேஜில் என்ன படித்த, CC++, அதில் கேள்வி கேட்பாங்க. நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், CC++ தாங்க. உன் டிகிரி சம்மந்தமாக நீ எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸை கேட்பாங்க, ட்ரிபிள்னா ட்ரிபிளில் கேட்பாங்க.
ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி உங்கள் டிகிரி சம்மந்தமாக ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. அதை நீ கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா வந்து கம்பெனிக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு அவனே ட்ரெயின் பண்ணுவான். இப்போ நாங்கள் வந்து 150 பேர் வந்து எக்ஸல் டெக்னாலஜியில் ப்ளேஸ் ஆனோம். அப்போ வந்து எங்களெல்லாம் .NETல போட்டு மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் பண்ணாங்க. கொஞ்சம் பேர் ஜாவா, கொஞ்சம் பேர் சி ப்ரோக்ராமிங்கில், இந்த மாதிரி பிரித்து ட்ரெயின் பண்ணாங்க ஒரு 6 மாதத்துக்கு. அதாவது சம்பளம் கொடுத்து அவனை ட்ரெயின் பண்ணி அப்புறம் தூக்கிட்டு போய் கம்பெனிஸில் போய் இன்டர்வியூ ப்ராஜெக்டில் போட்டாங்க. இப்போ கம்பெனி அந்த ஸ்ட்ராட்டஜியே மாற்றிட்டான். எதுக்கு 6 மாதம் சம்பளம் கொடுத்து இவனே ட்ரெயின் பண்ணணுன்னு ஏறான்ட்டான். இப்போது அவன் எடுக்கும் போதே வந்து ஃப்ரெஷராக ஜாவா தெரிஞ்ச ஃப்ரெஷராக எடுத்துக்கோ, பைத்தான் தெரிஞ்ச ஃப்ரெஷராக எடுத்துக்கோ, டேட்டா சயின்ஸ் தெரிஞ்ச ஃப்ரெஷராக எடுத்துக்கோன்ட்டு ஸ்கில்டு பீப்புளை மட்டும் தான் எடுக்கிறாங்க. இப்போ கம்பெனி என்ன எதிர்பார்க்குறான், டிகிரி கிடையவே கிடையாது. அதை தாண்டி வந்து ஸ்கில்லும் கேட்குறாங்க. ஸோ அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா வந்து நீ எந்த அளவு ஸ்கில்லு வச்சுருக்க, நீ எத்தனை இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்க, எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க, அது எத்தனை கிட்டப்பில் ஏற்றிருக்க, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. ஒருத்தர் டிகிரி படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் முடிச்சிருக்காரு. இவங்க 2 பேர்ல யாருக்கு ஜாப் கிடைக்கும்னா? இது வந்து நானே நிறைய பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்க. டிகிரின்றது பிடெக் ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறதுங்க. ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் ஜோ கம்பெனிலாம் இருக்கான் இல்லையா, நீ 12th முடித்த உடனே வந்து நான் ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறேன், அதை வச்சு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக வந்து டிகிரி படிச்சது தானேங்க இருக்குது, அது தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு +2 பையன் நீங்களே இருக்கீங்க தங்கச்சி, +2 பையன் நீங்கள் இருக்கீங்க, ஓகே, +2 இருக்கீங்க, டிகிரி கிடையாது அப்படின்னா வந்து நீ எதுக்குமே எலிஜிபிள் கிடையாது. கம்பெனியில் வந்து ஒரு டிகிரி மஸ்ட்டு தானேங்க. அப்போ வந்து டிகிரி இல்லாதவனுக்கு வேலை கிடைக்காத வாய்ப்புகள் மிகவும் கம்மி. சரி அண்ணா, அப்புறம் டிகிரி இருக்கிறவனுக்கு வேலை கிடைக்குமான்னு கிடையாது. இந்த ஸ்கில்லு இந்த டிகிரி இருக்கவன்ட்ட இருந்தால் வேல்யூங்க. புரியுங்களா? ஓகேவா? இவங்ககிட்ட டிகிரி மட்டும் இருந்தாலும் வேஸ்ட்டு, இவன்கிட்ட ஸ்கில்லு மட்டும் இருந்தாலும் வேஸ்ட்டுங்க. சரி, இவன் ஸ்கில்லுக்கு டிகிரி வேணும், டிகிரிக்கு ஸ்கில்லு வேணுங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உன்னோட என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னா நான் +2 முடிச்சிருக்கேங்க, .NET எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொன்னால் மதிக்கூட மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு வேல்யூ கிடையாதுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு தவறை பண்ணாதீங்க. ஓகேவா? கண்டிப்பாக டிகிரி படிங்க. நிறைய பேருக்கு அது மிஸ்கைடன்ஸ் ஆகிடுதுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக டிகிரி படிங்க, ஏதோ ஒரு டிகிரி படிங்க, உன் ஸ்கில்லை வளர்த்துக்கோ. இந்த டிகிரியோட ஸ்கில் இருந்தால் அதுக்கு செம்ம வேல்யூ. இப்போ HCLலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, ஆக்சுவலாக இவன் ஒருத்தன் டிப்ளமா படிச்சிருக்கான், ஒருத்தன் வந்து BE முடிச்சிருக்காங்க. இந்த டிப்ளமாவுக்கு இருக்கிற சம்பளத்தை விட டபுள் மடங்கு தான் BEக்கு கொடுப்பாங்க. எப்போவுமே டிகிரிக்கு வேல்யூங்க. அதனால் தயவு செஞ்சு டிகிரி வேஸ்ட்டு, அதெல்லாம் சும்மா யாராவது அடிச்சு விட்றதுங்க. படிக்காதவங்க பைத்தியத்தமாக சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஓகே, டிகிரி வேணும். ஸ்கில்லோடு இருக்கிற டிகிரிக்கு வேல்யூ ரொம்ப அதிகங்க when compared to this one. ஓகே. ஒரு IIT ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு பிரைவேட் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சர்டிஃபிகேஷன் மட்டும் முடித்த ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்கள யாருக்கு வேலை கிடைக்கும்? ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா வந்து IITனா ஒரு பிராண்டட் ஸ்டூடெண்ட்டுங்க. டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, டெடிக்கேட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறத தொட்டு டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி கேட்டால் அவனுக்கு தெரியுங்க. அவன் நல்லா படிக்கிற பையன்றதோட அவன் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிறான். இந்த ப்ரைவேட் காலேஜ் வந்து மனப்பாடம் பண்ணி எழுதிக்கிட்டு, பரீட்சை எழுதிக்கிட்டு, டெஸ்ட் எழுதிக்கிட்டு இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறத தொட்டு வந்து நானே எடுத்துக்கிறேங்க. நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. திருநெல்வேலியில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜை படித்தவங்க. நாங்கள் வந்து ஒரு செல்ஃப் மேட்னா என்ன, கிளாஸ் ஒழுங்காக நடக்காதுங்க, டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக 6 மாதத்துக்கு ஒரு மாதம் செமஸ்டர் எக்ஸாம் மட்டும், ஒரே எக்ஸாம் தான், நடுவில் எதுவுமே இருக்காதுங்கம்மா. புரியுதுங்களா? ஓகே, அப்போ நாங்கள் செல்ஃப் மேடுங்க. அந்த 6 மாதமும் வாத்தியாரே சொல்லிக் கொடுக்காம நாங்களே படித்து பரீட்சை எழுதி நாங்களே பாஸ் பண்ணியிருப்போம். அப்போ நான் ப்ரில்லியண்ட்டாக வாரம் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்லாம் வச்சு இவன் ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ IITians பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் மேடுன்னு நம்ம சொல்லலாங்க. எங்கள் மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ராடக்டாக இருக்கட்டும். ஸோ IITiansங்க. ப்ரைவேட் காலேஜ்னால் வந்து அவனை திணிச்சு இது படின்னு அவனை திணிச்சு தான் அவனை படிக்க வைக்கிறாங்க. அவன் ஃபோர்ஸ்ஃபுல்னஸாக நிறைய பேர் படிக்கிறதில்ல ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை எங்கே இருக்குன்னா, ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுற தொட்டு அவனாக எடுத்து பண்ணுற அந்த பக்குவம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஓகேவா? அண்ட் மூணாவது சர்டிஃபிகேஷன்ஸுங்க. சர்டிஃபிகேஷன் இஸ் ரியலி குட்டுங்க. நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கம்பெனிக்கு போயிடுவோம், கம்பெனி ஸ்பான்சர்ஷிப்பில் சர்டிஃபிகேஷன் பண்ணிவிடு, சர்டிஃபிகேஷன் உன் காசில் பண்ணாத. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா IITians டாப்புங்க. ப்ரைவேட் காலேஜில் நீ எந்த காலேஜ் வேணால் படி, காலேஜ் கம்மி கிடையாது. அந்த காலேஜ்லேருந்து நீ எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தான் முக்கியம். எத்தனை ப்ராஜெக்ட் பண்ண, எத்தனை இன்டர்ன்ஷிப் பண்ண, எத்தனை ரியல் டைமாக வந்து ப்ரொஃபைலை பில்ட் பண்ணியிருக்கேன், உன்னோட போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன், இதுதான் முக்கியங்க. அண்ட் சர்டிஃபிகேஷன் இது கூட இருந்தால் நல்லதுங்க.
சர்டிஃபிகேஷனால் வேலை கிடைக்குன்னா எல்லாருக்கும் கிடச்சிருமே, எல்லோரும் 4 பரிசு எழுதிட்டு போயிடலாமே. சர்டிஃபிகேஷனுக்கு பெருசாக வேல்யூ கிடையாது when compared to டிகிரிங்க. ஸோ இப்போது நான் ஒருத்தரை ஹையர் பண்ணணும்னா எனக்கு போர்ட்ஃபோலியோ வேணும்னு கேட்குறாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ பேஸ்டு ஹையரிங்னா என்ன? ஃபேண்டாஸ்டிக். நான் சொன்னது எப்படி கேட்குற நீ? ஆக்சுவலாக வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னது தான் தங்கச்சி. ஒரு டிகிரி முடித்தவன் இருக்கான் அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே டிகிரி முடித்தவங்க தானேங்க. கொரோனாவில் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் பண்ணவங்களுக்காக டிகிரி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து டிகிரிக்கு வந்து வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க இந்த ஜென்ரேஷனில். அப்போ இருந்த மாதிரி கிடையாதுங்க. அப்போ பீனா பி அப்படின்னு பார்ப்பாங்க எங்கெல்லாம். உங்களை அப்படி பார்க்க மாட்டாங்க. அது குறைஞ்சிருச்சுங்க. அதோட வேல்யூ குறைஞ்சிருக்குங்க. ஆனால் அந்த குறைஞ்சதுக்கு எப்படி ஒரு ஆட் ஆன் கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா வந்து என்னப்பா பண்ணியிருக்கேன் சார், நான் வந்து ஒரு பிஇ என்ஜினியர் சார், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் இப்படின்னு இங்கே ஒருத்தர் சொல்கிறோம். இந்த பக்கம் வந்து சார் நான் ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார், நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு ஃபுல் ஸ்டாக்கில் வந்து ஜாவாவில் வந்து சூப்பராக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் சார். அந்த ப்ராஜெக்டை பண்ணி வந்து அது வந்து லைக் க்ளவுடோட கனெக்ட் பண்ணி லைவாக ஒர்க் பண்ண வச்சுருக்கேன் சார். ஒன்று. அண்ட் ரெண்டாவது இது கிட்டப்பில் நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் வந்து லைவாக போய் என்னோடய ப்ராஜெக்ட் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு செம வேல்யூ. கம்பெனிக்காரன் எதுக்கு எடுக்க போகிறான்? பிஇ டிகிரி முடிச்சவன் வேணுமா அவனுக்கு? ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சவன் வேணுமான்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சவன் வேணும், ஆனால் டிகிரி முடிச்சிருக்கணும். புரியுங்களா? ஸோ நீ என்ன அப்படின்னு கேட்டால் உனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். நான் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன், இந்த இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சிருக்கேன், இந்த கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த லைவாக இந்த கோட்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்கேன்ற மாதிரி நீங்கள் லைவாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது தான் வேல்யூங்க. அதான் போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் மாடல்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னன்னா? நம்மளுடைய இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ட்ரைனிங் மாடலில் பிளேஸ் ஆன என்னுடைய தம்பியை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஐடியில் கெரியர் கேப் இருந்த மக்கள் நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் வந்து என் தம்பி தீபக் வந்து ஏஎம் ஜெயின் காலேஜுங்க, சென்னையை சேர்ந்தவருங்க, 2019 பிசிஏங்க, நேர்மையாக டபுள் ஆஃபர் வாங்கி பிளேஸாக இருக்காருங்க. அவரோட ஸ்பீச் நமக்கு பார்க்கலாம். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். 2019 பாஸ் அவுட் ஏஎம் ஜெயின் காலேஜில் வந்து நான் பிசிஏ முடிச்சிருக்கேன். ஸோ நான் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐடிக்குள்ளே மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு நேரில் மீட் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு எதாவது சஜஷன் பண்ணுவார்னா நான் நேரில் போய் பார்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிட்டேன். என் வீட்லேயும் வந்து சந்தோஷம், நானும் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் எல்லாரோட நேர்மையாக போக முடியுங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ உங்கள் கேள்விக்கு போகலாங்க. இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் மாடல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜாவா கோர்ஸ் ஒன்று படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஜாவாவில் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் ஜாவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்டு, ஹைபர்நெட்டு, வெப் ஏபி, ரியாக்ட் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு சென்டர். அதை நீ மட்டும் படிச்சுன்னா அது ட்ரைனிங். அதெல்லாம் வச்சு நீ லைவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாதான் அது இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் மாடல். ஒன்று, லைவாக வந்து டிசிஎஸில் என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க சார், எனக்கு ஸ்ப்ரிங் பூட்டில் வெப் ஏபிஐ வச்சுக்கிட்டு மைக்ரோ சர்வீசஸுங்க, ஓகேவா, ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்டு வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க டிசிஎஸ்லாம். அந்த இண்டஸ்ட்ரி பேஸ்டு ப்ராஜெக்டை நீ இங்கே பண்ண முடியுமா இல்லையா? அப்படி பண்ணியிருந்தால் அது இண்டஸ்ட்ரி பேஸ்டு ட்ரைனிங் மாடல்னு சொல்கிறாங்க தங்கச்சி. நிறைய சென்டரில் பார்த்தீங்கன்னா இதுதான் லேகிங். ஸோ இப்போ நம்ம கம்பெனிலாம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், லேட்டஸ்ட்டாக என்ன இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜேஎஸ்பி முன்னாடி இருந்துச்சுன்னா என் கோர்ஸில் இப்போ கிடையாது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ ஸ்ப்ரிங் பூட்டுங்க, இப்போ ஹைபர்நெட்டுங்க, மைக்ரோ சர்வீசஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். அப்போது லேட்டஸ்ட்டாக என்ன டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை இங்கே நான் கொண்டு வந்துட்டேங்க. கொண்டு வந்து லைவாக பண்ண வச்சு கிட்ட பேத்து ஓகே லைவ் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ லைவாக வந்து எப்பா இதுதான் கிளைண்ட்டு, அவனோட ரெக்கமெண்ட் இதுதான், அதை நீ பண்ணுன்ட்டு ஒரு லைவ் ப்ராஜெக்டை பண்ண வச்சு அதை டிப்ளாய் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் இஷ்யூ வருது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கிட்டப்பில் அவங்க போர்ட்ஃபோலியோவை ஏற்றி அது மூலமாக அவங்க ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறது தான் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ட்ரைனிங் மாடல் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம காஷியன் ஃபோட்டோக்கில் மட்டும்தான் நடந்துட்டுருக்குங்க. ஓகே, இது நான் பெருமையாகவும் சொல்லுவேங்க. ஸோ நம்ம கம்பேர் பண்ணலாம், எல்லாரும் கூடயும் கம்பேர் பண்ணலாங்க. நான் தான் பெஸ்ட்டுன்னு என் வீடியோவில் சொல்லலாம், இன்னொருத்தான் அவன் வீடியோவில் பெஸ்ட்டுன்னு சொல்லுவான். ஆனால் ரியல் டைமில் என்ன நடக்குதுன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா, ஓகேவா? ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ட்ரைனிங் மாடல்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நம்ம கம்பெனியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிங்கன்னா தெரியுங்க. சரி, ஓகே. ஸோ நிறைய கேள்விகள் கேட்டாச்சுங்க, எனக்குமே டைம் ஆகிடுச்சிங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணது. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நான் நம்புகிறேங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நிறைய கேள்விகள் இதை பற்றி கேட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு வந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி தாங்க. நன்றிங்க. இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. வாங்க அது ஒவ்வொன்றுத்துக்கு ஆன்சர் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி 2026லேயும் வேர்த்தா அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
எஸ் கண்டிப்பாக 2026லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அப்படிங்கிறது வேர்த்தாக தான் இருக்கும். ஆனால் வெறும் டிகிரியோட நிப்பாட்டிட்டா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதில் ப்ராஜெக்ட்ஸும் இன்டர்ன்ஷிப்ஸையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். டிகிரியா ஸ்கில்லா எது பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்கில் அப்படிங்கிறது இன்டர்வியூவை கிராக் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் டிகிரி தான் அதுக்கான டோர்ஸை நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். சாஃப்ட்வேர் ஜாப்ஸுக்கு காலேஜ் அப்படிங்கிறது நெசசரியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ காலேஜ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது, பட் அது ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஐஐடியா பிரைவேட் காலேஜா எது வந்து பெட்டர் ஃபார் ஐடி ஜாப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஐஐடி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் அட்வான்டேஜ் மட்டும் தாங்க. ஸோ ஐஐடியில் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணும். கம்பெனிஸ் டிகிரி இல்லாமல் ஹையர் பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்கீங்க. எஸ், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ப்ராடக்ட் கம்பெனிஸுமே டிகிரியே இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில் மட்டும் இருந்தால் ஹையர் பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் இருக்காங்க. 2026 இந்த போர்ட்ஃபோலியோ பேஸ்டு ஹையரிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. கம்பெனிஸ் உங்களோட ரெஸ்யூமை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட கிட்டப் ப்ரொஃபைலை வந்து பார்க்குறாங்க. நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ பேஸ்டு ஹையரிங் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் ஜாப்ஸுக்கு பெஸ்ட் பூட் கேம்ப் எது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எந்த பூட் கேம்ப் உங்களுக்கு ரியல் டைம் டிப்ளாய்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸோட சேர்த்து உங்களுக்கு சொல்லி தராங்களோ அந்த பூட் கேம்ப் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் போதுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நோ, ஏன்னா இந்த இடத்துல ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்ன்றது வெறும் உங்களுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதை ப்ராஜெக்டாக நீங்கள் பண்ணால் தான் அது பெட்டராக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி வேணுமா இல்லை பூட் கேம்ப் அட்டன் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டிகிரி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தியரிங்க. ஆனால் பூட் கேம்ப் ஏதாச்சும் அட்டன் பண்ணீங்கன்னா அது ஒரு ஜாப் ரெடி ஸ்கில்லை உங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். டிகிரி இல்லாமல் சாஃப்ட்வேர் ஜாப் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணணும். அண்ட் முக்கியமாக நெட்வொர்க்கிங் நிறைய பண்ணணும். ஸோ நிறைய கான்டாக்ட்ஸை வளர்த்துக்கோங்க. 2026 கம்பெனிஸ் எதை பற்றி கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையும் ரியலாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத தான் அவங்க கேர் பண்ணுறாங்க. இன்னமும் இந்த டிஎஸ்ஏ அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னதான் நம்ம இந்த டிஎஸ்ஏவை கம்பெனிஸில் ரியல் டைமாக யூஸ் பண்ண போகிறது இல்லைனாலும் இன்டர்வியூஸில் கண்டிப்பாக இதுதான் முக்கியங்க. காலேஜே இல்லாமல் சாஃப்ட்வேர் ஜாப் போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எஸ், சாஃப்ட்வேர் ஜாப் அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் வந்து நிறைய ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீலான்சிங்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸில் அவங்க என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செல்ஃப் தாட் ப்ரோக்ராமரால் ஜாப் போக முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எஸ், கண்டிப்பாக போக முடியும். ஆனால் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்ஸஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. மற்றபடி வந்து நான் ஐடியில் இருக்கேன், கெரியர் கேப் இருக்குது, வேலைக்கு போனால் வந்து கண்டிப்பாக நான் உதவுறேங்க. இந்த மாதிரி யூஸ் எடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனமாட்டுங்க வாழ்க்கை தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.